ஹாய், நான் உங்கள் வந்தை ஃபாசில். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங்ல பேசுறேன். தாறுமாறு தங்க தேர் வந்தவாசி வந்து வண்டியை பாரு. இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுஜோர். இந்த வண்டி பாத்தீங்கன்னு சொன்னா 2013 அபே எக்ஸ்ட்ரா எல்டி லோடு வண்டி பக்கா கண்டிஷன்ல இருக்கும். ஆமா, இப்பதான் சேனலை பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வண்டியை நோட்டிபிகேஷன்ல உங்களால் அடிக்கடி பார்க்க முடியும். தேவையான வண்டியை தேவையான நேரத்தில் வந்து எடுத்துட்டு போறதுக்கு அது உங்களுக்கு இலவா இருக்கும். அதனால முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நாங்கள் போடுற வண்டியை உங்களால் அடிக்கடி பார்க்க முடியும். தேவையான வண்டியை தேவையான நேரத்தில் வந்து எடுத்துட்டு போகலாம். உங்களுக்கு ஏழைகளின் தோழன், அதாவது இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஏழைகளின் தோழன். அதனால வந்து 2006 இருந்து 2020 வரலும் BS2, BS3, BS4, BS6 வரலும் கூட என்கிட்ட எப்பவுமே அவைலபிள்ல இருந்துகிட்டே தான் இருக்கும். வேணுன்றவங்க உடனே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி கிளம்பும் போதே கால் பண்ணிட்டு கிளம்புங்க. அதான் உங்களுக்கு பெஸ்ட். ஏன்னா நான் இங்க இருக்க மாட்டேன், அதிகமா மோஸ்ட்லி ஆபீஸ்ல நான் இருக்க மாட்டேன். அப்படின்றதுனால உங்க ஊர்ல இருந்து கிளம்பும் போதே கால் பண்ணிட்டு கிளம்புங்க. வந்தவாசியில பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குங்க. வேற எங்கேயுமே இறங்க தேவையில்ல. வந்தவாசி பழைய பஸ் ஸ்டாண்ட், திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பழைய பஸ் ஸ்டாண்ட். இதை ஞாபகத்தில் வச்சுங்க. ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தெரியும், 9677701701. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. என்கிட்ட இப்ப பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அட்வான்ஸ் முன்கூட்டியே போட்டு தான் வண்டி எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது எத்தனையோ வாட்டி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதனால முன்கூட்டியே அட்வான்ஸ் போட்டுட்டு வந்துருங்க. அப்படி இல்லைனாலும் நேரடியாக வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டு எஃப்சி வேணும் அப்படின்னா எஃப்சி பண்ணி கேளுங்க. இல்லை எஃப்சி இல்லை, எஃப்சி வேணாம் எனக்கு அப்படியே எடுத்துட்டு போறேன் அப்படின்னாலும் அப்படியே எடுத்துட்டு போற மாதிரி வந்தீங்கன்னா மொத்த காசும் எடுத்துட்டு வந்துருங்க. உடனே எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். நம்மளை பொறுத்தவரைலாம் எப்பவுமே பைனான்ஸு, பேரம், பார்க்கிங் இதெல்லாம் என்கிட்ட கிடையாது. அதை ஞாபகத்தில் வச்சுங்க. இந்த வண்டியை காட்டுறேன் பாருங்க. 2013 அபே எக்ஸ்ட்ரா எல்டி வண்டி வேற லெவல். நம்ம எப்பவுமே சொல்றது தான், தாறுமாறு தங்கத்தேர் தான். இந்த வண்டி பாருங்க, 2013 மாடலு அபே எக்ஸ்ட்ரா எல்டி செல்ஃப் கண்டிஷன் வண்டி. ஏற்கனவே ஒரு 12 போட்டேன், டக்குன்னு போயிடுச்சு. இப்ப போடுறது 13, இன்னமும் 11, இன்னும் 13 எல்லாம் வெயிட்டிங்ல இருக்கு. இருந்தாலும் இது பக்கா கண்டிஷன்ல இருக்கு, செல்ஃப் கண்டிஷன். ஏற்கனவே ஒரு 12 போட்டோம் பாத்தீங்களா, அந்த வண்டி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கும். செம்ம குவாலிட்டியா இருக்குங்க வண்டி, வேற லெவல்ல இருக்கு. 2019-20 அந்த வண்டிலாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஷோரூம் கண்டிஷன்ல கொடுக்குறேன். வண்டி பாடி ஈடி எல்லாம் இந்த தொட்டியே புது தொட்டி தான் ஏற்றிருக்கேன். என்கிட்ட கச்சா முச்சான கொஞ்சம் அப்படி இப்படி வந்ததுனாலே அதை கழட்டி கடாச்சிட்டு புது தொட்டி ஏற்றி மறுபடியும் பாடி கட்டி தான் கொடுக்குறேன். இது சிம்பிளான பாடி, ரொம்ப வேற லெவல்ல இருக்காது. சிம்பிளான பாடி. 2013 அபே எக்ஸ்ட்ரா எல்டி வண்டி நல்ல குவாலிட்டியில இருக்கு. தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல நம்பர் தெரியும், 9677701701. இந்த நம்பர் கால் பண்ணிட்டு உடனே வந்து வண்டியை எடுத்துட்டு போயிடுங்க. இப்போதைக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது. எஃப்சி இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னா அது ஒரு ரேட்டு. இல்ல எஃப்சி இன்சூரன்ஸே வேண்டாம் அப்படியே எடுத்துன்னு போறேன் அப்படின்னா அப்படியே வந்து எடுத்துட்டு போயிடுங்க. 2013 மாடலு வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கு. பாடி கீடி பாடி லைனிங் எல்லா இடத்துலயும் சுத்தமா இருக்கும். எந்த ஒரு குறையும் இல்லாம வண்டி செம்ம குவாலிட்டியா இருக்கு. எந்த ஒரு குறையும் இல்லாம. டயர் பாயிண்ட் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு ஆவரேஜான கண்டிஷன்ல இருக்கு. டயர் பாயிண்ட் ஒரு ஆவரேஜான கண்டிஷன்ல இருக்கு. அதாவது வந்து ஒரு 80-90 பைசா கண்டிஷன்ல இருக்கு. எடுத்துட்டு போனா அப்படியே ஓட்டலாம். நாளைக்கே எடுத்துட்டு போய் நாளன்னைக்கு வியாபாரத்துக்கு போற மாதிரியான ஒரு கண்டிஷன்ல தான் இருக்கு வண்டி. பேட்டரி புது பேட்டரி. தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. முன்னாடி வந்துருப்பான். வண்டியில எந்த ஒரு குறையும் இல்லாம இருக்கிற வண்டி அப்படியே எடுத்துட்டு போய் அப்படியே நாளைக்கே வியாபாரத்துக்கு போற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏதாவது பர்பஸ்க்கு நாளையில இருந்தே வியாபாரத்துக்கு கிளம்பலாம். அந்த மாதிரி தான் வண்டி இருக்கு. வேணும்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துட்றேன். இல்லை அப்படியே வேணும்னா அப்படியே எடுத்துங்க, ஒரு ரேட் போட்டு கொடுத்துட்றேன். தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் கால் பண்ணுங்க. முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வண்டியை நோட்டிபிகேஷன்ல உங்களால் அடிக்கடி பார்க்க முடியும். தேவையான வண்டியை தேவையான நேரத்தில் வந்து எடுத்துட்டு போறதுக்கு அது உங்களுக்கு இலகுவாகவும் இருக்கும். அதே மாதிரி என்கிட்ட பைனான்ஸ் கிடையாதுன்றதையும் ஞாபகத்தில் வச்சுங்க. ரேட்டு வேணும்னா ஃபோன் பண்ணி கேளுங்க. என்ன ரேட்டு பாய் அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஃபோன் பண்ணா அட்டன் பண்ணி பதில் சொல்றது தான் நான் இருக்கிறேன். அதே மாதிரி நம்மளை நம்பி வர்றீங்க, 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டாலும் நல்ல குவாலிட்டியா வண்டி இருக்கு பாய் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு மன திருப்தியும் மன நிம்மதியும் இருக்கு. எடுத்துட்டு போறவங்க எல்லாருமே பாய் எடுத்துட்டு போனோம் பாய், நிம்மதியா ஓட்டுறோம் பாய் அப்படின்னு தான் எனக்கு அந்த பேர் தான் இருக்கு. அதை தவிர்த்து பாய் எடுத்துட்டு, அதாவது என்ன வாழ்த்துற மாதிரி இருக்குமே தவிர என்ன சாப்பிட வர்ற மாதிரி இருக்காது. 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டாலும் இவருகிட்ட ஒரு சிலர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பாய் நான் உங்ககிட்ட தான் பாய் வண்டியை எடுப்பேன். இது பெருமைக்கு சொல்றது இல்லை, இது கடவுளுடைய உதவின்னு நினைக்கிறேன். நான் கடவுளுடைய உதவி தான். எடுத்துட்டு போறவங்க பெருமைக்கு தான் சொல்றாங்க என்கிட்ட, பாய் நான் உங்ககிட்ட தான் எடுப்பேன், வேற யார்கிட்டையும் எடுக்க மாட்டேன். ஒரு வண்டி எடுக்கிறவங்க
அவங்க சொந்த வந்தம் யாருக்காவது வண்டி தேவைப்பட்டாலும் 3 வண்டி 4 வண்டி நம்மகிட்ட தான் வந்து எடுக்கிறாங்களே தவிர வேற யார்கிட்டையும் எடுக்கிறது இல்லை. எஃப்எம்னா ஒரு பிராண்டட், அப்படியே இப்படிதான் இருக்கும் அவர்கிட்ட வண்டி. 10 ரூபாய் ஜாஸ்தியா போட்டாலும் பல இடத்துக்கு போய் 10 ரூபாய் செலவு பண்ணீங்க, 2 வீலர்ல போய் வண்டியை பார்த்துட்டு பிடிக்கலன்ட்டு வருவீங்க. ஒரே இடமா வாங்க, வண்டியை பாருங்க, பிடிச்சா அட்வான்ஸ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டே இருங்க, நிம்மதியா ஓட்டுங்க. புரியுதுங்களா? எஃப்எம் பொறுத்தவரையிலும் அதான், அதை ஞாபகத்தில் வச்சுங்க. இது தாறுமாறு தங்க தேர்வு வந்தவாசி வந்து வண்டியை பாரு. இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் பழுஜோர். இந்த வண்டியை பார்த்த உடனே கால் பண்ணிடுங்க, வந்து உடனே எடுத்துட்டு போயிடுங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் வந்தை ஃபாசில்.